என்ன அண்ணாமலை பிஜேபியிலேருந்து குவைட் ஆயிட்டாரா? அஃபிஷியலாக இந்த நியூஸ் வந்து உண்மைதான் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அதாவது அண்ணாமலை வந்து பாஜகவோட மாநில கட்சி தலைவராக இருந்தார் தமிழ்நாட்டில். அவர் இருந்த பாஜக கட்சியில் சில பல கருத்து வேறுபாடுகள் இருந்ததுனால அவர் வந்து அந்த கட்சியை விட்டு விலகிறதா சில செய்திகள் வந்து வெளியாயிருக்கு. இதை பற்றி செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவர் வந்து இன்னும் 2 நாளில் பதில் சொல்லுவேன் அப்படின்னு ஜூன் 2 சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஜூன் 4 வந்து அவருக்கு பிறந்த நாள். ஸோ அதே நாளில் அவர் வந்து ஒரு புதிய கட்சியை தொடங்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பேச்சும் போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லை, அந்த கட்சிக்கு வந்து மக்கள் சக்தி இயக்கம்னு சொல்லி பேர் வைக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் ஐபிஎஸ்ஸா இருக்கும்போது அவர் செஞ்ச நிறைய பணிகள், கேஸை ஹேண்டில் பண்ண விதங்கள் மூலியமா மக்களிடையே நிறைய பிரபலமானாரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவர் செஞ்சுட்டு இருந்த ஐபிஎஸ் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபி கட்சியில வந்து ஜாயின் ஆனாரு. ஆனா இவர் எடுத்த இந்த முடிவுக்கு மக்களிடையே நிறைய எதிர்ப்பே சந்திச்சார். இவர் வந்து ஒரு முட்டாள், போய் ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு இந்த கட்சியில வந்து சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே விமர்சனங்களுக்கு உட்பட்டார். ஆனா இப்போ பிஜேபியில இருந்து இவர் விலகினதுக்கு வந்து மக்கள் வந்து வெடிச்சு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிட்டு வராங்க. அங்க இருந்த மக்கள் சில பேர் கிட்ட உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்கும்போது அவங்க சொன்னது என்னன்னா, எங்களுக்கு பிஜேபிக்கு மேலே ஆர்வம் இல்லை, ஆனால் அண்ணாமலை வந்து ஒரு நல்ல அரசியல்வாதி, அவர் வந்து படித்தவர், அவர் வந்து நமக்காக வந்தால் கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புறதா வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எவ்வளோ கமெண்ட் ஆதரவாக வருது, எவ்வளோ கமெண்ட் எதிர்ப்பாக வருதுன்னு. நன்றி.